2019 கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடி இந்திய மக்கள் அசாதாரண சூழ்நிலையை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக கச்சா எண்ணெயோட வரத்து குறைவு, எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாடு, எல்பிஜி சிலிண்டரோட வரத்து குறைவு, இப்படி பல நெருக்கடிகளுக்கு இடையில தெருவில் இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு தமிழக மக்களும் இந்திய மக்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகா, தமிழக மக்கள் பெரும்பாலான மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாடு மிக அதிகமாகவே இருந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஈரான் போர் மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்பட்ட போர் காரணமாக கச்சா எண்ணெயோட உற்பத்தி நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதனால கப்பல்களில் வரக்கூடிய கச்சா எண்ணெயோட வரத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதனால எல்பிஜி சிலிண்டர் முதற்கொண்டு கச்சா எண்ணெயோட வரத்து குறைவினால பெட்ரோலியம் உட்பட பல பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி பெட்ரோல் பல்குகளில் நீண்ட வரிசைகளையும் எல்பிஜி சிலிண்டருக்காக தெருவில் இறங்கி மக்கள் போராடக்கூடிய நிலைமைக்கும் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நடுத்தர மக்கள் முதல் கொண்டு பெரும் பணக்காரர்கள் வரை, சிறு வியாபாரிகள் முதல் கொண்டு பெரும் முதலாளிகள் வரை, டீ கடை முதல் உணவகங்கள் வரை, இப்படி பல மக்களோட வாழ்க்கையை திறப்பிட்டு கொண்டிருக்க இந்த எல்பிஜி சிலிண்டர் பல மக்களோட வாழ்க்கைக்கு அர்த்தமாக மாறி இருக்குங்க. ஆமாங்க, விறகு அடுப்புகளுக்கும் இண்டக்ஷன் ஸ்டவுக்கும் தாங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இந்திய மக்களும் குறிப்பாக தமிழக மக்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. மென்மேலும் தகவல்களுக்கு திண்ணை தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.